ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆயிடுச்சுங்க. நான் இனிமேல் தான் சமைக்கவே போகிறேன். ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து சமைக்கிறதுக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இவ்வளோ நேரம் ஆச்சு. மேடம் வந்து சண்டே ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு லெமன் ஜூஸ் போட்டு கொடுப்பா. பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் போட்டு கொடுன்னு சொன்னால் போதும். அதை மட்டும் எனக்கு டக்குன்னு ஒரு பூண்டு உரிச்சு கொடுறீன்னா, ஒரே ஒரு பூண்டை உரிக்கிறதுக்கு அவள் எவ்வளோ நேரத்தில் எடுத்துக்கிட்டா 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டா. எப்படிமா உரிக்கிறேன்னு என்னையே ஒரு கொஸ்டின் வேறு கேட்குறா. ஸோ நான் கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சு சொல்லித்தரணும் போல இருக்குது. ஸோ ஒரு லெமன் ஜூஸாவது போட்டு கொடுன்னு சொன்னேன். என்னம்மா தேடிட்டு இருக்கிறேன்? அதில் இருக்கிற சீட்லாம் எடுத்து. பரவாயில்ல, சீடு இருந்தால் பரவாயில்ல, போடு. கொஞ்சம் நல்லா இனிப்பாக போடு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி மார்னிங் சொன்ன மாதிரி மஷ்ரூம் கிரேவி மாதிரி, அதாவது திக்காக கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூமு. அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி, அதாவது பட்டாணி, பீன்ஸ், கேரட் எல்லாம் கட் பண்ணிவிட்டேன். ஸோ வெஜிடபிள் பிரியாணி, அதுக்கு தேவையான கொத்தமல்லி, புதினா, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இஞ்சி பூண்டு தனித்தனியாக எடுத்துருக்கேன், பேஸ்ட் பண்ணணும். ரைஸ், பாயில் ரைஸ் தான் ஊற வச்சுருக்கேன். ஸோ வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். லெமன். ஸோ இப்போ வெஜிடபிள் பிரியாணி ஃபஸ்ட் தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மஷ்ரூம் கிரேவி பண்ணலாம். மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யுதுன்னு மறந்து போச்சு. ஸோ நான் வந்து பார்த்து தான் செய்யணும். ஃபஸ்ட் வந்து பிரியாணி ரெடி பண்ணிடலாம். பையன் வந்து முடி வெட்ட போனால் இன்னும் வரலைங்க, செம்ம கூட்டமாக இருக்குமா, இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டான். ஸோ நான் கொஞ்சம் லேட்டானால் நல்லா தான். ஸோ வந்தால் பசிக்குதுன்னு வாங்க பசங்க. ஸோ ஒரு 1:30 தான் ஆகும் பொழுது. ஸோ நான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். சரி, நான் இப்போ மஷ்ரூம் பிரியாணி செய்யறது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு குக்கர் வச்சுட்டு நெய்யும் எண்ணெயும் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் நல்லா சூடான பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த கொத்தமல்லி, புதினா அதை போட்டு காய்கறிகளை போட்டு நல்லா வதக்கிட்டு கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள் போட்டு அதையும் வதங்கின பிறகு தண்ணி அளந்து ஊற்றிட்டு ரைஸை போட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்கணும்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ இதையும் நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையும் வாயிலே சொல்லி வர முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றியாச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு சோம்பு போட்டு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், ஏன்னா வந்து மஷ்ரூம் கிரேவிக்கும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த வெங்காயமும் பச்சை மிளகாய், ஆல்ரெடி பச்சை மிளகாய் தக்காளி கூட நான் சேர்த்து போடணும். நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா இதில் ஆட் பண்ணி நம்ம வதக்கும் போது காரம் அதிகமாகிடுது. இப்போ தக்காளி கூட போடணும், ஒரு காரம் கம்மியாக இருக்கும். ஓகே, பரவாயில்ல. இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இன்னும் கொஞ்சம் சுகர் போடுங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா போன வாரம் இதை ரெடி பண்ணிடுது. ஸோ அது இருக்குது, ஃபஸ்ட்டு அதை போட்டுக்கலாம். நல்லா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா வெஜிடபிள்லாம் போடுறதுல கொஞ்சம் அதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தாராளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இது பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கின பிறகு தக்காளி, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி அதுமாரி வந்து மஷ்ரூம்க்கு கொஞ்சம் ஒரே ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை அப்படி விட்டுட்டு இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூட நம்ம ஆட் பண்ண வேண்டிய மசாலா ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா. ஆல்ரெடி கரம் மசாலா இது பட்டை, கிராம்பெல்லாம் போட்டிருக்கு. நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவா அப்படியே ஒரு மாதிரி கரம் மசாலா அதிகமாக போட்டாலும் நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு வெறும் மிளகாய்த்தூள், பச்சை மிளகா ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். காரம் கம்மியாக வேணும். ஸோ பசங்க காரம் அதிகமாக சாப்பிட மாட்டேங்குங்க. ஸோ லைட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள். அடுத்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட மஞ்சத்தூள், சேர்த்துக்கலாம்.
மஞ்சத்தூள், அவ்வளோதாங்க. இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இந்த மசாலா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறேன்னு வைங்களேன், நமக்கு தேவையான போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா மசாலா நல்லா வதங்கிடுது. இப்போது நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கேரட், பட்டாணி, பீன்ஸ் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதையும் நல்லா வதக்க விடலாம். நான் வந்து 3.5 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிறேன், புல்லட் ரைஸு. நான் வந்து 7 டம்ளர் தண்ணி வச்சுருவேன். 3க்கு 6, அரை டம்ளருக்கு 1 எக்ஸ்ட்ரா, கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா வைப்பேன். எனக்கு இந்த வெஜிடபிள்ஸ் சேர்ந்து நம்ம போட்டிருக்கோம்ல, ஸோ அதனால். இப்போ இதெல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கணும். இன்னும் மஷ்ரூம் கிரேவி பண்ணல. இப்போ டைம் 1 ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெஜிடபிள்ஸ் போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சொம்பில் வந்து 3 டம்ளர் தண்ணி பிடிக்கும். ஸோ நான் அதில் வந்து 6 டம்ளர் ப்ளஸ் 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் அளந்து ஊற்றியாச்சு. இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போது நான் ஒரு 1/2 லெமன் மட்டும் புழிஞ்சிக்கிறேன். ½ லெமன் புழிஞ்சிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தண்ணி கொதிச்சப்போ ரைஸ் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி சேர்த்துக்கணும். ஏன்னா இது வந்து சீக்கிரம் வந்துடும். இதை வந்து புல்லட் ரைஸில் 2 விசில் வந்து 3ஆவது விசில்லேயே ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் இந்த ரைஸ் நல்லா குழையாமல் உதிரி உதிரியாக வரும். அரிசி போட்டாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு 2 விசில் விட்டு 3ஆவது விசில் எடுத்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சோம்பு, இதை நல்லா பண்ணிட்டோம். இப்போது நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு. இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கட்டும். பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். போட்டுட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு கூடவே 2 தக்காளி கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கரம் மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் கார்லிக் கரம் மசாலா, நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்க்கும்போது சீக்கிரம் வந்து வதங்கும், அதுக்காக உப்பு சேர்க்கறது போட்டு அதையும் நல்லா வந்து தக்காளி எல்லாமே இந்த மசாலாவில் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா தேவையான அளவு ஊற்றி நம்ம மஷ்ரூம் போட்டுக்கலாம். மஷ்ரூமில் வந்து தண்ணி வரும், ஸோ அதனால் மஷ்ரூமை ஸ்டார்டிங்கில் போட வேணாம். இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ரொம்ப நாளாக என்கிட்ட ஒரு வாட்ச் கேட்டுட்டு இருந்தா. ஸோ நான் வந்து இருமா வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அவங்க அண்ணன் வந்தோடனே அவங்க அண்ணன்கிட்ட சொல்லா போகிறது வாட்ச் வேணும்னு அவன் ஆர்டர் போட்டு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி தான் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா காமிம்மா காமி, நானே பார்க்கலம்மா. வா, எப்போ ஆர்டர் போட்டான்? பிடிச்சிருக்கா கலரு? ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா. ஸோ எனக்கு வந்து நான் எந்த வாட்ச் வாங்கி கொடுக்குறது எனக்கே கன்ஃபியூஸாக இருந்தேன். ஸோ அவன் வந்தோடனே பண்ணிக்கமான்னு சொன்னேன். ஸோ வந்தோடனே சொல்லியிருக்கிறா போலகுது. இவன் ஆர்டர் போட்டு 3 நாள் ஆச்சு போலகுது. ஸோ இன்றைக்கி வந்துச்சு. வந்தோடனே கொண்டு வந்து கொடுத்துருக்கான். கம்மி நல்லா கம்மி. வா ஓய், என்னடி இது சூப்பர் கலருமா, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சூப்பர் கையில் கட்டு.
ஆல்ரெடி நான் லாஸ்ட் அவள் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தேங்க. அது ஒன்றும் இல்லை, அது ஒரு மாதிரி ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ அதனாலம்மா இன்னமா நீ வாங்கி கொடுத்துட்டு எனக்கு கத்திகிட்டே இருந்தா. சரி இருமா அவங்க அண்ணா வந்தாலும் கேட்டு வாங்கம்மா, அவன் நல்லதாக ஆர்டர் போடுவான்னு சொன்னேன். அதுமாதிரி போட்டு வாங்கியும் கொடுத்துட்டான். சூப்பராக இருக்குமா, கைக்கு நல்ல கலரு, அதில் ஒரு ஆர்ட் எல்லாம் போட்டு நல்ல டிசைன் சூப்பராக இருக்குது. காமிமா. டைம் கரெக்டாக இருக்கா? 1:30. ஓகே, சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருந்ததுனால நான் கொஞ்சம் பாதி பாதியாக கட் பண்ணிக்கிட்டேன். நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்ற வேணாம், ஏன்னா அந்த மஷ்ரூம் வந்து தண்ணி கண்டிப்பாக வரும். ஸோ வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியமான சிம்மில் வச்சு அப்படியே இதை வதக்க விடலாம். அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகேவா? நல்லா கலரி விட்டுருங்க, இந்த மசாலாலாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி. ஓகே, இப்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு இது அப்படியே எடுத்துட்டு நல்லா மூடி போட்டுடலாம். பார்த்திங்கன்னா வெஜிடேபிள் பிரியாணி செம்மையாக இருக்குது. லைட்டாக அப்படி கலரி விட்டுடலாம். கலரி விட்டுட்டு திரும்ப ஒரு லைட்டாக மூடி போட்டு நல்லா தம் போட்டுன்னு வைங்களேன், வேறு லெவலில் வரும். நான் சொல்லலை, இந்த பாயில்ட் ரைஸ் மட்டும் ஒரு 2 விசில் தான் விடணும், அதுக்கப்புறம் விட்டால் குழஞ்சிடும். ஸோ அதேமாதிரி சாதம் வந்து நல்லா தாராளமாக வரும். நான் 3 டம்ளர் தான் போட்டேன். பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. நம்ம தேவைப்பட்டால் இப்போ இன்னும் கொஞ்சம் கூட நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா கலரி விட்டுட்டு நல்லா அப்படி போட்டு தம் போட்டு மூடி போட்டுடலாம். பார்த்திங்கன்னா நான் தண்ணியே ஊற்றலை, மஷ்ரூம்லேருந்து இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. ஸோ தண்ணி ஊற்றவே வேணாம் போல இருக்குது. ஸோ இதுலேயே மஷ்ரூம் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இது கூட என்ன போடுறோம் பார்த்திங்கன்னா மேகி மசாலா. இது புதுசாக ஒரு ட்ரிக் என் பையன் சொல்லி கொடுத்துருக்கான். நீ என்ன டிஷ் பண்ணாலும் கொஞ்சம் மேகி மசாலா ஆட் பண்ணுமா, நல்லா டேஸ்ட் வரும்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டு டைமுங்க மஷ்ரூமோட மேகி மசாலாவை ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக. ஓகேங்களா? போதும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா திக்கான பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் பெப்பர் தூளை போட்டு இறக்கிடலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா மஷ்ரூம் கிரேவி மட்டன் கிரேவி மாதிரி ரெடி ஆகிருக்குதுங்க. செம்ம வாசனை நல்லா இருக்குது. லைட்டாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். பெப்பர் தூள் போடலான்னு பார்த்தேன், பட் காரம் இதுவே கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. ஸோ வேணாம் டச். ஓகே, மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு கொடுக்க வேண்டியது தான். சூப்பராக இருக்குது. மட்டன் கிரேவி மாதிரியே இருக்குது, பட் வந்து மஷ்ரூம் கிரேவி. ஸோ வெஜிடபிள் பிரியாணி, மஷ்ரூம் கிரேவி, தயிர் சூப்பராக இருக்கும். ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வெஜிடபிள் பிரியாணி, மஷ்ரூம் கிரேவி, செமி கிரேவி எப்படி வேணால் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் தயிர். ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி. செம்ம உதிரி உதிரியாக வந்துருக்குங்க. ரைஸ் அந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக நம்ம அந்த 2 விசில் விட்டு 3ஆவது விசில் ஆஃப் பண்ணிட்டு செம்ம பிரியாணி ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டான மஷ்ரூம் தொக்கு. இதில் வந்து என்னம்மா போட்டுருந்தோம்? மேகி மசாலா போட்டிருக்கு. ஸோ இது எப்படி இருக்குன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு கேர்டு. நான்வெஜ்ஜை விட இது எவ்வளோ பெட்டர் போடுறது இல்லைம்மா. ஈஸியாக வேலையும் முடிச்சிச்சு டக்குன்னு. ஸோ இன்றைக்கி எங்கள் ஸ்பெஷல் வெஜிடபிள் பிரியாணி, மஷ்ரூம் தொக்கு, தயிர். அம்மா, வெஜிடபிள் பிரியாணி எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்கள். மஷ்ரூம் கிரேவி நல்லா இருக்கா? தோசைக்கு நல்லா இருக்கும்ல, தோசை இட்லிக்கெல்லாம். இப்போ எப்படி இது டேஸ்ட் பண்ணி சொல்லு. நல்லா இருக்கா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்திங்கன்னா 5 o'clock ஆச்சு. ஸோ இப்போ தான் கிச்சன் க்ளீனிங் முடிஞ்சுது. ஸோ நைட்டுக்கு சாதம் இருக்குது, கொஞ்சம் கிரேவி இருக்குது, மஷ்ரூம் கிரேவி. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல நைட்டுக்கு. ஸோ கொஞ்சம் மஷ்ரூம் கிரேவி இருக்குது, கொஞ்சம் இதில் சாதம் இருக்குது, வெஜிடபிள் பிரியாணி. பால் இப்போ தான் சூடு பண்ணேன். பசங்க வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து இது கேட்குறாங்க, சாக்கோஸ் கிடச்சிங்க பசங்க. ஸோ கொஞ்சம் தான் இருக்குது.
ஸோ 2 பேரும் சாக்கோஸ் போட்டு கொடுத்துட்டோன்னா போதும். ஸோ பார்த்திங்கன்னா கிச்சன் வேலை முடிஞ்சது. நைட்டுக்கு 2 சப்பாத்தி போடலாமான்னு ஒரு பிளானிங்கு. அதுக்கப்புறமா நாளைக்கு மண்டேயில் ஸோ பாப்பாவுக்கு லஞ்சுக்கு எல்லாத்தையும் எடுத்து காயெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வைக்கணும். நாளைக்கு வந்து முள்ளங்கி சாம்பார் வச்சுட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதை எடுத்து கட் பண்ணி வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பசங்களுக்கு பாலில் கொஞ்சம் சாக்கோஸை போட்டு கொடுத்துட்டோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேலை கம்ப்ளீட் ஆகும் எனக்கு. பார்த்திங்கன்னா நான் வாங்குகிற பால்கார்கிட்ட பால் சூப்பராக இருக்குதுங்க. நல்ல ஏடு டெய்லி எனக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஏடு. ஒரு ஃபுல்லாக ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து நாளைக்கு வெண்ணெய் எடுக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும் இது ஃபுல்லாகவே ஆடை தான் சேர்த்து வச்சுருக்கேன். நாளைக்கு அது வெண்ணெய் எடுத்து அதை அப்படி நெய்யாக காசணும். ஸோ நெய்யாக காசி பையனுக்கு கொடுத்தனுப்பலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ போகும்போது பையன் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 days தான் இருக்குது. பார்த்திங்கன்னா ஏடு சரியான ஏடு. சாக்கோஸ் கம்மியாக தான் இருந்தது. ஸோ பரவாயில்ல போதுமா அப்படின்ட்டாங்க. பால் ஊற்றி கொஞ்சம் சாக்கோஸ் போட்டுக்கிட்டு நான் பாயசம் செஞ்சு தரேன்னு நினச்சேன். ஸோ போன வாரம் தான் நம்ம பாயசம் பண்ண, திரும்ப இந்த வாரம் எதுக்கு மாதிரி பாயசம் வேணான்ட்டாங்க 2 பேருமே. ஸோ 2 பேரும் சாக்கோஸ் தான் இன்றைக்கி. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏடு எடுத்து அந்த இதுலேயே போட்டு வச்சுட்டு இதுலேயே டீ போட்டுக்கலான்னு. ஏடு ரொம்ப வருதுங்க எடுக்க. அதாவது பால் சூடு பண்ண ஏடு வந்துகிட்டே இருக்குது. நல்ல ஒரு பால், சூப்பரான பால். நானும் வந்து வாங்கி நெய் எடுத்துகிட்டே தான் இருக்கேன். மாதம்னா நான் நெய் ஒரு 1/4 லிட்டர் நெய் எடுத்துருவேன். ஸோ இந்த டைம் வந்து ஸோ எடுக்கல. இன்னும் இதுக்கு ஒரு 4-5 நாள் கழிச்சு எடுத்துன்னு வைங்களேன். பையனுக்கு கொடுத்து அனுப்பலான்னு எனக்கு. ஸோ அவனுக்கு நெய் கொடுத்து அனுப்பலான்னு. ஸோ அதுக்காக சேர்த்துக்குவேன். பார்த்திங்கன்னா தெரியும் நான் ஃப்ரீசரில் போட்டு வச்சு இப்போ தான் வெளியே எடுத்தேன். இது வந்து இப்போ எடுத்து போட்டா ஏடு. ஸோ இது நாளைக்கு எடுத்து அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு அடிச்சுன்னு வைக்கல. நல்லா நிறைய பட்டர் வர அதை காசி நெய்யை எடுத்துருவேன். ஆளாக ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா காதலோட மாட்டிட்டு 2 பேரும் நோன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவள் பேசுறது கூட கேட்குறதில்ல. ஸோ லீவுன்றதுனால நான் விட்டுருக்குறேன். ஸோ மற்றபடி பாப்பா எடுக்க மாட்டேன் மற்ற நேரத்துலலாம். ஸோ இன்றைக்கி சண்டேன்றதுனால கொஞ்சம் நேரம் எதுவும் பார்த்துக்கிறேம்மான்னு சொன்னான். ஸோ அதனால் விட்டாச்சு. வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா அலசி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நைட்டே கட் பண்ணி எடுத்து வச்சா நாளைக்கு சாம்பார் வச்சுட்டு வெண்டைக்காய் பொடி பண்ணலான்னு. ஸோ இது பார்த்திங்கன்னா வாழைப்பழம். எனக்கு ஒரு 1/2 glass டீ போட்டாச்சு. அடைக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. ஸோ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சாப்பாடு கொடுத்துடலான்னு. அது அரைக்கும் போது காஞ்ச மிளகாய் 4 பூண்டு பல் போட்டு அரைச்சிடணும் வைங்களேன். கூடவே சோம்பு கொஞ்சம் சீரகம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிடணும். ஆக்சுவலாக அரைச்சி அப்போயே சுடலாம். நான் வந்து எப்போயுமே அடைக்கு வந்து நைட்டு அரைச்சிட்டு காலையில் தான் சுடுவேன். அது கொஞ்சமாக புளிச்சா தான் நல்லாயிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா நைட்டுக்கு சாப்பாடு சூடாயிட்ருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி கொஞ்சம் இருக்குது, போதும் தயிர் இருக்குது. ஸோ இதே மேனேஜ் பண்ணிக்க வேண்டியது தான். இலையில் சாப்பிட சொல்லிட்டேன் பசங்களை. ஏன்னா எல்லாம் கழுவி வச்சுட்டேன்னா தட்டு திரும்ப இலை இன்னும் இருக்குது. இந்த 2 இலை இருக்குது, இன்னும் 2 இலை இருக்குது. ஸோ இலையில கொடுத்துடலான்னு. போதும் அடையா போதும்.
அடைக்கு பார்த்திங்கன்னா மாவு ஆட்டிட்டேன். பட் வந்து நான் கரைக்க மாட்டேன், கரைச்சா ரொம்ப புளிச்சிடும். ஸோ அப்படியே வச்சுட்டுன்னு வைங்களேன், காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது மீடியமாக புளிச்சிருக்கும். ஸோ அப்போ உப்பு போட்டு கரைச்சிக்குவேன். அடைக்கு மாவு ஆட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் பாப்பா ஸ்கூலில், ஸோ அதனால் முள்ளங்கி சாம்பார் வச்சு வெண்டைக்காய் பொரியல் பண்ணலான்ட்டு வெண்டைக்காய் மட்டும் நைட் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டுக்குவேன். ஏன்னா காலையில் எழுந்துச்சி கட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ நான் ஏந்திரிக்கிது ஒரு 5:30க்கு எழுந்துச்சி சாப்பாடு குழம்பெல்லாம் செய்யும்போது எனக்கு இது வெண்டைக்காய் கட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடும். ஸோ வெண்டைக்காய் மட்டும் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டுக்குவேன். கிச்சன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே நீட் பண்ணி வச்சுருவேன். நாளைக்கு ஸ்கூல்னால கொஞ்சம் நீட்டாக இருந்தால் எழுந்துச்சி வந்து செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவாட்டியாச்சு, பால் சூடாயிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேலை கம்ப்ளீட். இப்போ வந்து உள்ளே வந்து துணி மார்னிங் துவைச்சி போட்ட துணி வந்துருக்குது. ஸோ அதை மடித்து எடுத்து வைக்கணும். இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு பால் சூடாகிறதுக்குள்ளே நம்ம போய் துணியெல்லாம் மடிச்சிடலாம். ஓகே, இந்த வாரம் வந்து நான் வெஜிடபிள் வந்து அவ்வளோவா வாங்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். ஸோ அதனால் எப்படியோ வந்து காய் வாங்கினாலும் வீணாக போகிறோம். எப்படியோ மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே கோயிலுக்கு போகிறோம். ஸோ எந்த கோயிலுக்கு போகிறோம், எப்போ போகிறோன்றது வந்து நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ நான் ஒரு முக்கியமான கோயிலுக்கு போகிறோம். ரொம்ப எப்படி சொல்கிறது, 2 வருஷமாக நாங்கள் பிளான் பண்ணிட்டு அந்த கோயிலுக்கு போகணுன்னு. ஸோ அங்கே போயிட்டு வந்தால் கொஞ்சம் எல்லாமே கஷ்டமெல்லாம் தீருன்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் அந்த கோயிலுக்கு கிளம்புறோம், முடிவு பண்ணியாச்சு. ஸோ வெட்னஸ்டே கிளம்புறோம். ஸோ அதுக்காக தான் வெஜிடபிள்ஸ் வாங்கினா எப்படியும் வீணாக போயிடும். ஸோ அதனால் வெண்டைக்காய் மட்டும் வாங்கினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கேரட்டுக்கு பீன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 நாளைக்கு மட்டும் எதாவது வச்சு மேனேஜ் பண்ணிட்டு வெட்னஸ்டே நைட்டு கிளம்புறோம் கோயிலுக்கு. ஸோ போயிட்டு வந்து பார்த்துக்கலான்னு. ஓகே, இப்போ வெண்டைக்காய் உள்ளே வச்சாச்சு. ஸோ பால் சூடாகட்டும், அதுக்குள்ளே உள்ளே போய் துணி இருக்குது அதெல்லாம் மடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் மடித்து வச்ச பிறகு அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. ஸோ இன்றைக்கி வேலை கம்ப்ளீட். ஸோ இந்த சண்டே ஃபுல் டே vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி வேலை கம்ப்ளீட். நாளைக்கு எழுந்துச்சு பாப்பா ஸ்கூல் ரெகுலர் ரொட்டீன் ஒர்க் அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ துணியை முடிச்சு வச்சுட்டு பாப்பாவை படுக்க சொல்லணும். ஏன்னா அவள் வந்து டிவி பார்த்துக்காட்டுக்கா. ஸோ கடவுள் 5:30க்கு நம்ம எப்போ போல எழுந்திரிக்க வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுல் டே vlog நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான ஃபுல் டே வீடியோவில் பார்க்கலாம், இல்லை ஷார்ட்ஸில் பார்க்கலாம். நிறைய பேர் திரும்ப சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன இது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதெல்லாம். ஓகேங்களா? ஓகே, பாய், குட் நைட்.